ராசிக்காரர்கள் பொது பலன் சொல்லும் போதே கொஞ்சம் நல்லா இருக்க ராசிக்காரங்களை மிதுனத்தையும் சேர்த்துட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாரு? மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்பது ஒரு மிகச்சிறந்த பொற்காலத்துக்குரிய வருடமாக நம்ம சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு போயிட்டு இருக்கும்போது டேக் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பின்னாடி எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை மாறுமா சார்? இப்ப செய்யலாம்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால அதை செய்ய முடியாது. அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள மாட்டிடுவாங்க. இல்லாட்டி இது கிட்ட ரொம்ப தெளிவா இருக்க போறாங்கன்னு சொன்னீங்க. தெளிவு சில இடத்துல உடையெல்லாம் அங்கெல்லாம் பார்த்துருங்க அப்படின்னு என்ன சொல்லுங்க? அந்தரங்க விஷயங்களை வெளியில பகிர்ந்துக்காதீங்க. அதீத அன்பு நம்பிக்கை யாருக்கிட்டையும் வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமா 9ல் ராகு இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல் என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணா அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வெற்றியோ இல்லை பட்டம் பதவியோ கிடைக்கலாம் சார்? பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு 3 நவதானியத்துல சுண்டல் செஞ்சு கொண்டு போயிட்டு இவங்க கை Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நானும் இன்னைக்கு 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை ரொம்பவே துல்லியமா சொல்றதுக்காக நம்ம கூட யாமிருக்க பயமேன் அஸ்ட்ராலஜர் அருண்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க நல்லா சார்? சார் அடுத்ததா வந்து மிதுன ராசிக்காரர்கள் பொது பலன் சொல்லும் போதே கொஞ்சம் நல்லா இருக்க ராசிக்காரங்களை மிதுனத்தையும் சேர்த்துட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாரு? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருட வாழ்க்கை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சவால்களை தரக்கூடியதாகத்தான் இருந்ததுன்றதை மறுக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா நிறைய மனச்சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட ராசி மிதுன ராசி. ஏன்னா ஜென்ம குரு எப்போதுமே பல விஷயங்களை பதிவு பண்ணுவாங்க, வனவாசம் போனதுன்னு சொல்லி. அந்த வனவாசம் அப்படின்றது என்னன்னா தன்னுடைய மனசுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் குழப்பிக்கிட்டு எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாமல் எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அப்படின்ற எண்ணங்களையெல்லாம் அவர்களுக்கு கடவுள் ஏற்படுத்தினார். அதை பொய் சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஏற்கனவே விரைய குருவில் இருந்த குரு ஜென்ம குருவாக வந்து அதுக்கு அடுத்தது தன்னுடைய குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில் குரு உச்சம் அடைகிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்பது ஒரு மிகச்சிறந்த பொற்காலத்துக்குரிய வருடமாக நம்ம சொல்ல முடியும். அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தொடங்குங்க. கடவுள் அருளோடு உங்களுக்கு ஆண்டவன் 100 மடங்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கான். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலனை கடவுள் கொடுக்க போகிறார். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணணும், படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். விரும்பிய காலேஜில் சீட்டு கிடைக்கும். அது எல்லாமே ஒரு அனுகூலத்தை தருவார். குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் கடவுள் புண்ணியத்துல பெருகக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைகளை சந்தித்த மிதுன ராசிக்கு இறைவனுடைய அருளோடு உடல் நலம் தெளிவடையும். ஏன்னா நிறைய மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ட்ரௌமா, ஆன்சைட்டி என்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் மாட்டியிருப்பாங்க. இந்த குரு பார்வை வர்றதுனால எண்ணம் தெளிவடையும், சிந்தனையும் அவர்களுக்கு தெளிவடையும். குறிப்பாக அதே மாதிரி நிறைய கடன் சுமையில மாட்டிக்கிட்டேன் சார், நாங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு மந்தத்தில் சிக்கிக்கிட்டோம், தொழில் பண்ணிட்டு அதில் விரயத்தில் மாட்டிக்கிட்டேன், 4ல் கேது இருந்த காலத்திலிருந்தே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைச்ச மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் நிச்சயமாக மாறும். அதே மாதிரி எங்கே போனாலும் மிதுனத்துக்கு 2 பேர் சுற்றிய எதிரிகள் இருக்கக்கூடிய நிலைகள் உருவாகி இருந்தது கடந்த காலகட்டங்களில். அப்போ அந்த எதிரிகளும் சத்துருக்களும் விலகுவார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண சோமங்களை யோகங்கள் இவர்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அது பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணணும்னா இவங்க தாராளமாக செய்யலாம். எந்த தொழில் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுங்க. வேற ஏதாவது தொழிலை அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக அதை செய்யக்கூடிய அனுகூலங்கள் உண்டு. ஏற்கனவே பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் வந்துடும். யார்ட்டையாவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பணத்தை திருப்ப கொடுக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்துவார். பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவியர் எல்லாம் ஒன்று சேருவாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 வருட இல்லற வாழ்க்கை என்பது உண்மையை சொல்லணும்னா ஒரு கௌரவத்துக்குரிய வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, அஷ்டம சனி வந்த காலத்திலிருந்தே சரியில்லை. 9ல் சனி நகர்ந்திருந்தாலும் கூட ராகுவோட சேர்ந்திருந்தார் 1 வருட காலம். அப்போ ஒரு பற்றில்லாத இல்லற வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. சார் நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், பாசத்தை கொடுக்குறேன், ஆனாலும் எனக்கு அந்த அன்பு அங்கீகாரமும் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. அது வாழ்க்கை அப்படின்றது கல்யாணன்றது மட்டும் இல்லை. இட் மே பி லவ்வாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவங்க அந்த அன்பை எதிர்பார்க்கும் கால் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் சில ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குரு பார்வை வந்ததுக்கு பிறகு அது எல்லாமும் பூரணமாக கிடைக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் உங்களுக்கு வந்தே தீரும். அதுக்கு காரணம் 10ல் சனி.
10ல் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்கறதுனால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நான் சார் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் சார், 6 மாதம் ஆச்சு சார், இந்த கம்பெனிக்கு என்னை கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வரும். இல்லை சார் இந்த இடத்துலேருந்து என்னை வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னா அதே நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் கடவுள் உங்களை உட்கார வைப்பார். அல்லது பல மிதுன ராசிக்காரர்கள் ப்ரமோஷனை எதிர்பார்த்தா கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கிடைக்கும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விசா பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அத்தனையுமே மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த வருடம் முழுக்க ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறதுக்கு காத்துட்டு இருக்குது. எந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க. குரு பலன் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ, எது பண்ணால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த காரியங்களை அடுத்து வர 12 மாதத்தில் தொடங்குங்க. இந்த 12 மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை உங்களுக்கு பெரிய மரமாக கடவுள் அடுத்த 12 வருஷத்துக்கு பலன் தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஓகே சார். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பட்டம் பதவி எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி பின்னாடி எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையுமே மாறுமா சார் இப்ப? மிதுன ராசிக்கு கண்டிப்பாக மாறும். நல்ல அழகான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அது முக்கியமாக அந்த ஜென்மகுரு இருக்கும் கால அவங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகவே இருக்காது. அவங்களால எல்லாம் பண்ண முடியும், ஆனால் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு செய்யலாம்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாது. அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே மாட்டிடுவாங்க. இல்லாட்டி இது கிட்ட வரும்பொழுது டக்குன்னு வேற ஐடியா மாற்றிட்டு இதை பண்ணலான்னு போவாங்க. பட் அவங்க நினச்ச ஐடியாவை பண்ணியிருந்தாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியும். அப்போ யாராவது ஒருத்தவங்களோட ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க கடந்த காலகட்டங்களில். பட் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர்கள் தெளிவாக மாறுவார்கள். ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா இடத்துலையுமே தன்னை நல்லவன் காட்டிக்கணும்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு ராசி அது. ஏன்னா மிதுனன்னா ஒத்த வடிவம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. பட் அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்காக வாழ தொடங்குங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பயங்கரமான ஃபேவர் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். ரொம்ப தெளிவா இருக்க போறாங்கன்னு சொன்னீங்க. அந்த தெளிவு வந்து சில இடத்துல உடையெல்லாம் அங்கெல்லாம் பாத்துருங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேசுகிறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 3ல் கேது இருக்கிறதுனால சகோதர வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரும். நண்பர்களால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படும். அந்தரங்க விஷயங்களை வெளியில் பகிர்ந்துக்காதீங்க. அதீத அன்பு நம்பிக்கை யாருக்கிட்டையும் வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமாக 9ல் ராகு இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவோட சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வரும். இந்த டைமில் அப்பா எது சொன்னாலும் அவங்க சொல்கிறது சரின்னு சொல்லி பொறுமையாக ஏற்றுக்கிற மனசை பிள்ளைங்களுக்கு உருவாக்கணும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத முரண்களும் மன உளைச்சல்களும் மனசங்கடங்களும் ஏற்படும். இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஓகே சார். இவங்க என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணா அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வெற்றியோ இல்லை பட்டம் பதவியோ கிடைக்கலாம் சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்ம சனி இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. 10ல் சனி பகவான் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு 3 நவதானியத்தில் சுண்டல் செஞ்சு கொண்டு போயிட்டு இவங்க கையால் ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஏன்னா 10வது வீடு தான் ஒரு ஜாதகனுக்கு கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்போ சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கர்ம காரகன்னு நம்ம பேசுவோம். அப்போ அந்த சனியால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்களை புண்ணிய பலன்களாக இவர்கள் மாற்ற முடியும். அப்போ இவங்க கையால் ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு தானம் கொடுக்கும் கால அவங்களுடைய வாழ்வு மாறுபடும். முடிந்தால் ஒரு புடி வில்வத்தை வாங்கி அந்த எம்பெருமானுக்கு இவங்க பேரால் ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்துட்டாலே போதும். இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வருஷமா அமைய காத்திருக்குமா. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நன்றிமா. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.